விசில் சின்னத்தை கொண்டு போய் சேருங்க, மக்கள் பணியாற்றுங்க, உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசுங்க. தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்தை இது பண்ணுங்க. தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, வெற்றி நமக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை ஊக்கப்படுத்தி பேசியிருக்கிறார் தலைவர். 60 பேருக்கு நேர்காணல் நடந்திருக்கு. அந்த 60 பேர்ல பல பேர் உற்சாக முகத்துடன் வந்திருக்காங்க. சரிங்க, தனியா நின்னா விஜய் ஜெயிச்சிருவாரா, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருவாரா, பெரும்பான்மையான இடங்களை அவர் பிடிப்பாரா அப்படின்ற மாதிரியான கேள்வி மில்லியனும் கொஸ்டின் இருக்குது. அதை தாண்டி கான்ஃபிடண்டா இருக்காங்க. அவங்க கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடண்டா இருக்காங்க. நேத்து ரொம்ப உருக்கமா பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, கட்சிக்குள்ளேயே தாவேகாக்குள்ளேயே ஒரு சின்ன தொய்வு, மன வருத்தம். என்னடா தலைவரை பத்தி இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்குது, இந்த ஊடகங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இன்னைக்கு கூட ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுயா, தினம் தினம் பேப்பரை திறந்து பாருங்க. இந்த பாலியல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்போ வேற சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காலையில் நீலாங்கரை வீட்டு முன்னாடி கேமராவை போட்டு நின்றுருக்கீங்க. விஜய் என்ன பண்ணாலும் உங்கள்